Hello students, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் 2024 இப்போ நடந்த எக்ஸாமோட ட்ரிபிளியோட கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கவர் பண்ண போகிறோன்னா ரெனியூபிள் எனர்ஜி சோர்சஸ். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஷின் பேப்பரில் ஒவ்வொரு சப்ஜெக்டாக பிரிச்சுக்கிட்டேன். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நம்ம 10 கொஷின்ஸ் டெய்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு பின்னாடி நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறப்ப அது ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரெனியூபிள் எனர்ஜி சோர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபியூவல் செல் இஸ் பேசிக்கலி, ஸோ ஃபியூவல் செல் அப்படிங்கிறது என்னென்னா an electrochemical energy conversion device. A fuel cell, in order to produce electricity, it burns hydrogen. ஓகேங்களா? ஸோ it burns hydrogen. Super capacitors are suitable for, ஸோ நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இட்ஸ் அ ஹை பவர் டென்சிட்டி அப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ எனர்ஜி டென்சிட்டி பார்த்திங்கன்னா நமக்கு லோ எனர்ஜி டென்சிட்டியாக இருக்கும், ஹை பவர் டென்சிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது சம்டைம்ஸ் வந்து பேக்கப் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், பட் மேஜராக சொல்லலாம் ஹை பவர் டென்சிட்டி அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபியூவல் செல் பர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் லிமிட்டட் பை, ஸோ இட்ஸ் நாட் லிமிட்டட் பை செகண்ட் லா ஆஃப் thermodynamics. Consider 12-volt battery with the charge capacity of 150 ampere hours. Find the amount of current given by battery if it is discharged in 5 hours. So charge capacity, that is 150 ampere hours என்னவா இருக்குன்னா current into discharge period. ஓகேங்களா? ஸோ இதில் கரண்ட்டுங்கிறது சார்ஜோட கெப்பாசிட்டி. ஸோ 150 ampere hour டிவைட் பை ஹார்ஸ் டிஸ்சார்ஜ் பீரியட் பண்ணுறப்ப நமக்கு கரண்ட் என்ன கிடைக்கும்? ஸோ 30 amperes. Choose the right one. The efficiency range of fuel cells SOFC of size 5 kW to 3 MW அப்படின்னு கேட்டாங்க. இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 40 to 60% இருக்கும். ஸோ ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 40 to 50% தான் மோஸ்ட் சூட்டபிள் ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? So the ideal or maximum theoretical efficiency, also called power coefficient of a wind turbine, can be defined as a ratio of power output from wind machine divided by power available in wind. Local winds are caused by differential heating of land and water bodies, differential heating of plains and mountains. So choose the correct answer. So local winds ingiradhu rendu nalayume, so it caused by differential heating of land and water bodies and differential heating of plains and mountains. So both 1 and 2 are correct. In remote areas of Jammu and Kashmir and border districts of Arunachal Pradesh, which are the power plants are only source of energy in கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அருணாச்சல் பார்த்தா ஹைடல் ப்ராஜெக்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹைடல் வர ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது. ஸோ மைக்ரோ ஹைடல், பிவி. In a wind turbine, the radius of the rotor is 3 meter, has 24 blades, each 0.35 meter wide. The solidity is, so solidity அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா BS divided by pi r square. ஸோ BSங்கிறது நம்ம என்ன சொல்லலாம், ப்ரொஜெக்டட் ஏரியா ஆஃப் பிளேட்ஸ்ன்னு சொல்லலாம், டிவைடட் பை ஸ்வெப்ட் ஏரியான்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரொஜெக்டட் ஏரியா ஆஃப் பிளேட்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் இன்டூ த ஏரியா. ஓகே, தட் இஸ் எஸ், தட் இஸ் ஏன்னா அதோட வித். ஓகேங்களா? ஸோ நமக்கு 24 பிளேட்ஸ் இருக்குது இன்ட்டு 0.35. ஸ்வெப்ட் ஏரியாங்கிறது பை ஆர் ஸ்கொயர். ஸோ ரேடியஸ் ஆஃப் த ரோட்டார் வந்து 3. ஸோ பை இன்ட்டு 3 ஸ்கொயர். ஸோ நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு என்ன 29.7 வருதுங்க. பட் ஆன்சர் வந்து க்ளோசஸ்ட் டூ இதில் நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ 34.6% இருக்குன்னு நினச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த டென்டேட்டிவான ஆன்சர் கீ தான். ஓகேங்களா? ஸோ இதில் ஏன் நான் வந்து உங்களுக்கு தனித்தனியாக கொடுக்குறேன்னா நம்ம கொடுக்குறப்ப ரொம்ப டைம் அதிகமாகும். ஸோ நீங்கள் பார்க்குறக்கு உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ டெய்லி ஒரு 10 கொஷின் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.